இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வணக்கம். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். முருக பக்தர் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் வணக்கம். அம்பாளை வணங்குறவங்களுக்கு ஆடி மாசம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான மாசம். இந்த மாசத்துக்காகவே வருடந்தோறும் வெயிட் பண்ணுவோம். அந்த அளவுக்கு ஆடி மாசம் ரொம்ப சிறப்பா திருவிழா மாதிரி இருக்கும். இந்த ஆடி மாசம் முழுக்க முழுக்க நமக்கு விசேஷ நாட்கள், பண்டிகை நாட்கள் தான் வரும். தினமும் ஏதாவது ஒரு வழிபாடுகள் கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த ஆடி மாசம் இருக்கும். அதுல முதல் நாள் ஆடி மாசம் முதல் நாள் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு குலதெய்வத்தையும் குலதெய்வத்தோடு சேர்த்து அம்பிகையை எப்படி வீட்டுக்கு அழைக்கணும் அப்படின்றத பத்தி இந்த பதிவுல முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதம் அப்படின்றது இறைவனை வணங்குறதுக்காகவே ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா உத்தராயண காலம், அதே போகவே தட்சிணாயன காலம் அப்படின்னு இருக்கு. இப்போ ஆடி மாசம் தட்சிணாயன காலம் அப்படின்னா தேவர்களுக்கு மாலை பொழுது. அதனால இந்த ஆடி மாசம் முழுக்க முழுக்க இறைவனுக்காகவே நம்ம விட்டு வச்சிருக்கோம். நிறைய பேர் சொல்ற மாதிரி ஆடி மாசம் பீடை மாசம், மார்கழி மாசம் இதுல எந்த நல்ல விஷயங்களும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா இல்லை. இந்த 2 மாசம்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம சாமி கும்பிடணும், பக்தியில இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு 2025 நமக்கு ஆடி மாசம் அப்படின்றது ஜூலை 17 வேளன்கிழமை பிறக்குது. அன்னைக்குதான் நமக்கு ஆடி மாசம் முதல் நாள். இந்த மாசம் முழுக்க முழுக்க அம்பாளை நம்ம வணங்க போறோம். இந்த முதல் நாள்ல நம்ம எப்படி அம்மாவை வீட்டுக்கு அழைக்கலாம் அப்படின்னு பத்தி பார்க்க போறோம். அன்னைக்கேனே பார்த்து நம்ம வேலைக்கு போகணும், டைம் நமக்கு காலையில அட்ஜஸ்ட் ஆகாது, ஈவினிங் பூஜை செய்யலாமா அப்படின்றலாம் நிறைய கேள்வி இருக்கும். கண்டிப்பா அந்த எல்லா கேள்விக்குமே பதில் இருக்கும். வேளங்கிழமை அப்படின்னும் போது நம்ம புதன்கிழமைய வீட்டை எல்லாமே தாராளமா சுத்தம் பண்ணிக்கலாம். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படி வந்திருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா புதன்கிழமை நம்ம வீட்டை தாராளமா சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். நைட்டே எல்லாமே சுத்தப்பட்டு வச்சுக்கோங்க. சாமி பாத்திரம் எல்லாம் விளக்கி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு காலையில வேலை மிச்சமாக தான் இருக்கும். இங்கே மெயின் என்ன அப்படின்னா ஒரு கலசம் வச்சு அந்த கலசத்துல நம்ம அம்பாளை எழுந்தருளை செய்யணும். இதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளால கலசம் வைக்க முடியல அப்படின்னாலும் சிம்பிளா எப்படி பூஜை பண்றது அப்படின்னு அப்புறம் சொல்லிக்கிறேன். இந்த கலசம் வச்சு பூஜை செய்யறது அப்படின்றது ரொம்பவே விசேஷமா இருக்கும். முதல்ல பாத்தீங்கன்னா எந்தெந்த டைம்ல பூஜை பண்ணி அம்பாளை வீட்டுக்கு நம்ம அழைச்சிட்டு வரலாம் அப்படின்றத முதல்ல சொல்றேன். காலையில 5 மணி டு 6 மணி வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நேரம் இருக்கு. அந்த டைம்ல அம்பாளை வீட்டுக்கு அழைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த டைம் நமக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா காலையில 8 மணிலேருந்து 10 வரைக்கும் நமக்கு ஒரு டைம் இருக்கு. அந்த டைம்ல கூட நம்ம தாராளமா பூஜையை செஞ்சுக்கலாம். நம்ம இலை போட்டு படையல் வைக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா மதியம் 12லேருந்து 1 மணி 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம வழிபாடு தாராளமா செஞ்சுக்கலாம். அப்போ முடியல நம்ம சாயங்காலம் தான் செய்யணும் அப்படின்னா நீங்க 7 மணிக்கு மேல பூஜையை தொடங்கிக்கலாம். 7 மணிக்கு மேல அஷ்டமியும் ஸ்டார்ட் ஆகுறதுனால 2க்கும் சேர்த்து நம்ம வழிபாடு செய்யற மாதிரி தான் இருக்கும். அடுத்ததா என்ன அப்படின்னா கலசம் அமைக்கிறது எப்படி. நம்ம நிறைய வீடியோல அந்த மாதிரி பார்த்துருப்போம். சின்னதா ஏதாவது ஒரு செம்புல இல்லைன்னா பித்தளை இல்லைன்னா மண் சொம்பு, இந்த மாதிரி சொம்பை எடுத்துக்கிட்டு எவர் சில்வர் தவிர்த்துக்கோங்க. மற்றபடி எந்த சொம்பா இருந்தாலும் ஓகே தான். அதுல தண்ணியை நிரப்பிட்டு அதுல மஞ்சள், வாசன திரவிய பொடி, ஏலக்காய், லவங்கம் இந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். ஒரு ரூபாய் நாணயம், எலுமிச்சப்பழம் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு நூல் சுத்துங்க. நூல் சுத்த தெரியல அப்படின்னும் போது சொம்போட கழுத்து பகுதியில ஒரு மஞ்சள் கயிறை கட்டி நீங்க தாராளமா வச்சுக்கலாம். தேங்காய் வைக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா நீங்க தேங்காய் வச்சுக்கலாம். தேங்காய் வச்சுதான் ஆகணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை. ஆனா கலசத்துல தேங்காய் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வச்சுக்கலாம். இந்த கலசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க மஞ்சப்பொடி, அதோட பாத்தீங்கன்னா இந்த கங்கா ஜலம், இந்த மாதிரி காவேரி நதி நீர் இருக்கு, கடல் நதி நீர் இருக்கு, இந்த மாதிரி புனிதமான நீர் ஏதாவது இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதையும் நீங்க நிரப்பி வச்சுக்கலாம். வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா நிலைவாசல நல்லா சுத்தம் படுத்திட்டு மஞ்சள் எல்லாம் தேய்ச்சி குங்குமம் எல்லாம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாவிலை வேப்பிலை தோரணத்தை போட்டுக்கோங்க. இது அம்பாளுக்குரிய காலமாக இருக்கிறதுனால வேப்பிலை போடுறது ரொம்பவே சிறப்பா இருக்கும். இவ்வளோதான் உங்களுக்கு மெயின் வேலையா இருக்கும். அதுக்கப்புறம் பூஜை வழிபாடு எல்லாமே சிம்பிள் தான். இப்போ பூஜை ரூமை சுத்தம் படுத்தி வச்சுக்கோங்க. பூஜை ரூம் சுத்தம் படுத்தி வச்சுட்டு உங்களோட பூஜை ரூம்ல இருக்கிற எல்லா படத்துக்குமே பூ வச்சுட்டு முதல்ல கலசத்தை ரெடி பண்ணி ஒரு சைட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம், இப்போ சக்கரை பொங்கல் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம், பாயாசம் செஞ்சு வச்சுக்கலாம், இல்லைமா எளிமையாக ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதையும் நீங்கள் வச்சுக்கலாம். முதல் நாள் அப்படின்றதால பொங்கல் செஞ்சு வச்சுக்கிறது எல்லா சாமிகளுக்கும் பொதுவாக சேர்ற மாதிரி தான் இருக்கும். வழிபாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா முதல்ல தீபத்தை ஏத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தூபத்தை ஏத்திட்டு உங்களோட குலதெய்வத்தை மனசார நினைச்சுக்கோங்க. குலதெய்வத்தோட அருள் இருந்தா மட்டும்தான் நீங்க வேற எந்த கடவுளை வேண்டுனாலும் அந்த கடவுளோட நமக்கு அனுகிரகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. குலதெய்வம் முதல்ல அனுமதி தரணும். அதனால குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட இஷ்ட தெய்வத்தை நீங்க வேண்டிக்கலாம்.
அதுக்கு அடுத்ததான் அம்மனை வந்து நம்ம வந்து வீட்டுக்கு அழைக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம கருமாரி தாயை வணங்குறோம், இல்லைன்னா காமாட்சி தாயை வணங்குறோம், மீனாட்சி தாயை வணங்குறோம், எந்த அம்பிகையை நம்ம வணங்கலா இருந்தாலும் அந்த அம்பிகையோட நாமத்தை சொல்லி நம்ம வந்து வணங்கணும். அவங்களோட ஸ்தோத்திரங்கள் நமக்கு தெரியல, அந்த மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாம் நமக்கு வரல அப்படின்னும் போது ஓம் சக்தி கருமாரி தாயே, ஓம் சக்தி மீனாட்சி தாயே, ஓம் சக்தி காமாட்சி தாயே, இந்த மாதிரி சொல்லிக்கோங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா 108 முறை நம்ம வந்து இந்த நாமத்தை வந்து உச்சரிக்கும் போது இந்த மந்திரத்தை எல்லாம் நம்ம சொல்ல சொல்ல நம்ம கலசத்துல வந்து நூல் கட்டியிருப்போம் இல்லையா, அந்த நூல் மூலமாக கலசத்துல இருக்கிற தண்ணீரை போய் இந்த மந்திரம் வந்து சேரும். இன்னுமே சக்தியா அதுல வந்து அம்பாள் வந்து எழுந்தருள செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் கலசத்தை நம்ம எத்தனை நாள் வச்சு பராமரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா கலசத்தை வந்து டைரெக்டா தரையில வந்து வச்சுக்க கூடாது. ஒரு தாம்பாளத்துல கொஞ்சமா அரிசி போட்டுட்டு அதுக்கு மேல வந்து நம்ம கலசத்தை வந்து பிரதிஷ்டாபனை செய்யணும். இல்லை அப்படின்னா மனை மேல வந்து நம்ம வந்து பிரதிஷ்டாபனை செய்யற மாதிரி இருக்கும். கட்டாயமா ஒரு 3 நாளாவது நம்ம வந்து கலசத்தை பராமரிச்சே ஆகணும். இல்லைன்னா 5 நாள், 1 மாதம் கூட இந்த கலசத்தை நம்ம தாராளமா பராமரிக்கலாம். ஆனா 1 மாசம் நம்ம வைக்கிறோம் அப்படின்னும் போது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அதுக்கு இருக்கிற தண்ணியை வந்து மாத்தணும். எலுமிச்சை பழம் அதோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. நல்லா இருந்து அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா அதையும் வந்து எடுத்துட்டு வேற வந்து மாத்திக்கலாம். ஒவ்வொரு நாளும் நீங்க கலசத்தை வச்சிருக்கும் போது ஒரு நாளும் 108 முறை நீங்க நாமத்தை வந்து உச்சரிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த நாமத்தை உச்சரிக்கும் போதுதான் அந்த கலசத்துல இன்னுமே நமக்கு சக்தி வந்து அதிகமா இருக்கும். இந்த கலசம் வச்சுட்டு 3 நாளைக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலசத்துல இருக்கிற தண்ணியை வந்து உங்க வீட்டுக்கு முழுசா நிமிடம் தெளிச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மிச்சத்தை வந்து கால்படாத இடத்துல வந்து ஊற்றி வச்சிடலாம். கலசத்துல இருக்கிற எலுமிச்சை பழம் அது வந்து நிலைமை நல்லா இருக்கு அப்படின்னா அது வந்து காய வச்சுட்டு வீட்டுக்கு முன்னாடி வாசப்படியில கட்டி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அது வந்து பூஜை அறையில் இருக்கிற குப்பையில வந்து சேர்த்துடலாம். கலசத்துல போட்ட ₹1 காயின் வந்து நம்ம பணப்பெட்டியில வச்சுக்கலாம். அன்றாட நைவேத்தியம் கண்டிப்பா நீங்க வச்சே ஆகணும். சிம்பிளா கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஏதாவது வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, பேரிச்சம்பழம், கல்கண்டு இந்த மாதிரி கூட நம்ம தாராளமா வச்சுக்கலாம். நீங்க தினமும் பொங்கலே செஞ்சு வச்சுக்கணும் அந்த மாதிரியெல்லாம் எந்த கட்டாயமும் இல்லை. உங்களுக்கு முடிஞ்சதை அம்பாள் கொடுத்ததை நீங்க தாராளமா செஞ்சுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா கலசம் இல்லாம நம்ம சிம்பிளா தான் வீட்டுல வந்து அம்பாளை அழைக்கிறோம், நம்ம கலசம் எல்லாம் வச்சு பராமரிக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப சிம்பிளா நம்ம வழிபாடு பண்ணிடலாம். அம்பிகையோட திருவுருவ படம் இருந்தது அப்படின்னா அதை வந்து நல்லா சந்தன குங்குமம் வச்சுக்கிட்டு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுங்க. திருவுருவ படமும் நம்ம கிட்ட இல்லை அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்துல வந்து அம்பாளை எழுந்தருள சொல்லி நீங்க வந்து வேண்டிக்கோங்க. தீபத்துக்கு முன்னாடியோ இல்லைன்னா அம்பாளோட திருவுருவ படத்துக்கு முன்னாடியோ 108 முறை நீங்க வந்து அம்பாளோட நாமத்தை வந்து உச்சாரம் பண்ணுங்க. அக்னி ரூபமா வந்து நமக்கு எழுந்தருள செய்வாங்க. கலசம் வச்சுங்க அப்படின்னா தண்ணி ரூபத்துல, திருவுருவம் படம் வச்சு அந்த பட ரூபத்துல, இல்லை அப்படின்னா தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா அக்னி ரூபத்துல வந்து அம்பாள் வந்து எழுந்தருளி நமக்கு அனுகிரகம் கண்டிப்பா செய்வாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வழிபாடு எல்லாமே நீங்க காலையில 8 மணிக்குள்ள செஞ்சிடுறது ரொம்பவே பெட்டரா இருக்கும். இல்லை நமக்கு இலை போடுற பழக்கம் இருக்கு அப்படின்னும் போது அந்த டைம்ல வந்து நீங்க இந்த வழிபாடை வந்து சேர்த்து செஞ்சுக்கலாம். ஒண்ணுமே தப்பில்லை. நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்னா நீங்க வந்து ஈவினிங்கா வந்துட்டு சாயங்காலமா ஒரு 7 மணிக்கு மேல கூட இந்த ஆடி முதல் நாளை வந்து தாராளமா கொண்டாடலாம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா தேங்காய் சுடுற ஒரு பழக்கம் இருக்கு. அதை சுட்டுட்டு காலையிலேயே வந்து நைவேத்தியமா வச்சுட்டு எல்லாருமே பகிர்ந்து சாப்பிட்டுக்குவாங்க. உங்க வீட்டுல அந்த மாதிரி பழக்கம் இருக்கு அப்படின்னா தாராளமா செஞ்சு வச்சுக்கோங்க. சில பேர் வீட்டுல வந்து கூழ் எல்லாம் காய்ச்சி வச்சுட்டு அம்மனை வந்து வழிபாடு செய்வாங்க. உங்க வீட்டோட பழக்கம் எப்படி இருக்கோ தாராளமா அந்த மாதிரி நீங்க வந்து பூஜை செஞ்சுக்கோங்க. வாசல்ல வேப்பிலை கட்டுறது மட்டும் கண்டிப்பா மறந்துடாதீங்க. எல்லாமே ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பா உங்களுக்கு தரும். உங்களால வாய்ப்பு இருக்கு முடியுது அப்படின்னா அம்பாளோட கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க. ஆடி முதல் நாள் வந்து கோயில்ல போய் அம்பாளை தரிசனம் செய்யறது ரொம்பவே சிறப்பா இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து யாருக்காவது நீங்க அன்னதானம் செய்யலாம். கோயில்ல ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி கொடுத்துட்டு அந்த பாலாபிஷேகத்துல கூட நீங்க தாராளமா கலந்துக்கலாம். இன்னுமே சிறப்பான பலன்களை கண்டிப்பா கிடைக்கும். அப்பவே சொன்ன மாதிரி ஆடி முதல் நாள் தொடங்கி ஆடி முடிகிற வரைக்கும் நமக்கு திருவிழாவா தான் இருக்கும். ஆனா ஏன் இந்த முதல் நாள் வந்து அம்பாளை வந்து வீட்டுக்கு அழைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுல ஏற்கனவே அம்பாள் இருப்பாங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல என்ன விசேஷமா இருந்தாலும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் நம்ம கூப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரிதான் ஆடி முதல் நாள் முதல் கொண்டு ஆடி முடிகிற வரைக்கும் என்னோட வீட்டுல நீ இருக்கணும், நான் உனக்கு செய்யற எல்லா வேண்டுதலையும் பூஜையும் நீ ஏத்துக்கணும், எனக்கு முழு அருளை தரணும் அப்படின்ற வேண்டதுக்காக தான் இந்த முதல் நாளே நம்ம வந்து அம்பாளை நல்ல முறையில வீட்டுக்கு அழைக்கிறது ரொம்பவே சிறப்பா இருக்கும். அது போலவே ஆடி மாதம் குலதெய்வத்துக்காகவும் நம்ம வந்து வேண்டுதல் செய்யறது இன்னுமே சிறப்பா இருக்கும்.
நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல தான் நம்மளோட குலதெய்வத்துக்கு வந்து பொங்கல் வச்சுட்டு வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஆடி மாசத்துல குலதெய்வத்துக்கு சக்தி இன்னுமே அதிகமா இருக்கும். நீங்க எந்த பூஜை செய்யறதா இருந்தாலும் முதல்ல வந்து குலதெய்வத்தை வந்து வணங்கிட்டு அவங்களோட அனுமதி பெற்று தான் நீங்க மத்த கடவுளை வந்து வணங்குற மாதிரி இருக்கும். அவங்க அருள் கொடுத்தா மட்டும்தான் மத்த கடவுள் வந்து நம்மளை வந்து பாக்குற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வத்தை நினைச்சுக்கிறது வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆடி மாசத்துல உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா உங்களோட குலதெய்வ கோயிலுக்கும் நீங்க போயிட்டு வாங்க. நிறைய பேர் வந்து முதல் நாள் போற பழக்கமும் இருக்கு. மத்தபடி பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி கூட போவாங்க. இந்த ஆடி மாசம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லாமே நல்ல நாட்கள் தான். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இது எல்லாமே உங்களோட குலதெய்வத்துக்கும் அம்பாளுக்குமே ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த மாசம் தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஆடி கிருத்திகையும் வரப்போகுது. ஆடி மாசம் அப்படின்னாலே ஆடி பூரம், ஆடி கிருத்திகை, அம்பாளுக்குரிய காலம் ரொம்பவே ரொம்ப சிறப்பா இருக்கும். எல்லாருமே இந்த ஆடி மாசத்துல ஒரு பெரிய திருவிழாவா கொண்டாடலாம். ஆடி முதல் நாள் தானே இதெல்லாம் நம்ம எதுக்கு செய்யணும், இல்லைன்னா வெள்ளிக்கிழமை செஞ்சுக்கலாம், அடுத்த நாள் தான் வெள்ளிக்கிழமை வருது அப்போ செஞ்சுக்கலாம் அப்படின்னு எல்லாம் கண்டிப்பா விட்டுறாதீங்க. வியாழன்கிழமையும் நல்ல கிழமை தான். வியாழன் அப்படின்னா குரு பகவான் கூறிய ஒரு நாள். நமக்கு குரு அம்பாள் தானே, முதல் குரு வந்து நம்ம அம்பாள் தான். அதனால குருவாக நினைத்து அம்பாளை வந்து அன்னைக்கு நம்ம வணங்குறது இன்னுமே சிறப்பா இருக்கும். அதுக்கு அடுத்ததான் சுக்கிரனுக்காக வெள்ளி நாட்கள்ல கூட நம்ம வந்து இன்னுமே சிறப்பா வந்து கொண்டாடலாம். எல்லாமே சிறப்பு தான். இந்த மாசம் முழுக்க நம்ம கர்நாடகா சைட் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆஷாடம் தான் போயிட்டு இருக்கு. ஜூலை 24 வரைக்கும் ஆஷாடம் இருக்கு. ஆஷாடத்துல பாத்தீங்கன்னா ஜேஷ்டலட்சுமி பூஜை, வைபவ லட்சுமி பூஜை இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து ஸ்ராவணம் வரும்போது வரமகாலட்சுமி வரும். ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வரமகாலட்சுமி வரும்போது கூட ஆடி மாசம் தான் இருக்கும். இந்த மாதிரி சேஞ்சஸ் இருந்தாலும் முழுக்க முழுக்க இந்த சைட் பாத்தீங்கன்னா லக்ஷ்மியை குறியா வச்சுட்டு இங்க வந்து பூஜையெல்லாம் செய்வாங்க. தமிழ்நாட்டு சைட்ல அம்பாளை வந்து நினைச்சிட்டு வந்து பூஜை செய்வாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான், மொத்தத்துல பூஜை செய்யணும். நீங்க சாமியை வணங்குறது முக்கியமா ஆடி மாசத்துல அம்பாளை வணங்குறது இன்னுமே சிறப்பான பலன்களை கண்டிப்பா உங்களுக்கு பெற்றுத்தரும். அது என்னதான் கஷ்டமா இருந்தாலும், பண கஷ்டம், மன கஷ்டம், எந்த கஷ்டமா இருந்தாலும் இந்த ஆடி மாசம் அம்மனை வந்து குளிர குளிர நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட மனம் குளிர குளிர அவளும் வந்து நம்ம கேட்டது எல்லாமே கொடுத்துருவா. ஏன்னா அம்மா தானே, எந்த அம்மா தான் பசங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதனால நம்ம கேட்டது எல்லாமே கண்டிப்பா கொடுப்பாங்க. இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இந்த பதிவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே ஆடி மாசத்தை ரொம்ப சிறப்பா கொண்டாடட்டும். அம்பாள் நீங்க கேட்டது எல்லாமே உங்க எல்லாருக்குமே கொடுக்கட்டும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். அதே மாதிரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்க எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுதான் நீங்க முதல் தடவை என்னோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவா.